உக்ரைன் யுத்தத்துல மாபெரும் அதிரடி. காரணம் என்ன அப்படின்னா, வெளியில இருந்து இடைஞ்சல் பண்ண அம்புட்டு பிளேயர்களும் பிஸியா போயிட்டாங்க. இந்த பிஸிய அப்போ யுத்தம் ஆரம்பிச்ச காலத்துல காட்டியிருந்தாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த யுத்தம் முடிஞ்சு போயிருக்கும். காரணம் என்ன? ஐரோப்பா, அமெரிக்கா மோதல்லே இறங்கிட்டாங்க. அத நம்ம இங்க பார்க்க போறதில்ல. அத அதுக்கு அடுத்து வர வீடியோல பார்க்க போறோம். இப்ப நம்ம ரஷ்யாவ மட்டுமே தான் பார்க்க போறோம். ரஷ்யா உக்ரைனுக்குள்ள செஞ்ச மிகப்பெரிய தாக்குதலா பார்க்க போறோம். அதாவது ஒரு நைட்டு தான் 2 விதமான தாக்குதல் அப்படின்னு ரஷ்யா போட்டிருக்கு. இதுல உக்ரைன் ஆடி போயிருக்கு. இந்த தாக்குதல கண்டனம் தெரிவிக்க வேண்டிய எல்லாருமே, "ஏலே உன் பிரச்சனைய நீயே பார்த்துக்கடா. நாங்க எங்க பிரச்சனைய பார்க்குறோம்னு" ஓடி போயிட்டாங்க. அப்பேற்பட்ட தாக்குதல் என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல உக்ரைனோட வெர்ஷன பார்த்துருவோம். ஏன் அப்படின்னா, நாடு பூரா தாக்குதல். உக்ரைனே சொல்லிருச்சு. மிகப்பெரிய பேரழிவு, சொல்லாம கொள்ளாம இப்படி வந்து அழிச்சு புட்டாய்ங்க அப்படின்னு சொல்லி அவனுங்களே கதறாய்ங்க. அப்ப பெரிய அளவு தாக்குதல் தானே! பெரிய அளவு தாக்குதல். எப்புட்றா பண்ண அப்படின்னு கேட்டோம்னா, 200 ஆளில்லா விமானத்த அனுப்பிச்சான். அதான் தினமும் அனுப்புறானே அப்படின்னு கேட்டா, அதுல 167 நான் வீழ்த்திட்டேன். அடப்பாவி! மீதிலயாடா இவ்வளோ பெரிய தாக்குதலு? என்ன மிசைல் அனுப்புனானா ஆளில்லா விமானமா? பொய் சொல்லாம சொல்லு அப்படின்னு நம்மளே கேட்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இப்படி பொய் சொல்றாருங்க. 200 அனுப்பல. 200க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள், சில மிசைல்கள்னு வழக்கம் போல ரஷ்யா அப்படி மிக்ஸ்டு யூனிட்டா அனுப்புறது தான் அனுப்பிச்சிருக்கார்கள். இவர்கள் ஒண்ணையும் தடுத்து கிழிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, பெரிய அளவு இவனுங்க துருப்புக்களை எல்லாம் ஆள் சேர்க்கறதுக்குன்னு சில இன்ஸ்டிடியூட் வச்சிருப்பாங்கல்ல, ஒரு ஊருக்கு. இந்தந்த பகுதியில ஆள் சேர்க்கப்படும் அப்படின்னு ஒரு ஆபீஸ் செட்டப் வச்சிருப்பாங்க. ஆனா அது ஆபீஸ் செட்டப்ல யுத்த காலங்கள்ல மறைச்சு குடியிருப்புகளுக்கு நடுவுல ரொம்ப சீக்ரெட் பிளேஸா வச்சு அதுல பல விஷயங்கள் அவர்கள் ஆபீஸ் பேரரோ ட்ரைனிங் சென்டர்ஸோ ஏகப்பட்ட யுத்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் எடுக்கிறதுக்கான விஷயங்களை வச்சிருக்கார்கள். ஆட்களை எடுத்து பக்கத்திலே தங்க வைக்கிறதுக்கான இடம். அந்த இடங்கள குறி வச்சு தாக்கியிருக்கார்கள். தலைநகர் கிவ்வ தாக்க போறோம் அப்படின்னு சொன்னது பூரா சொல்லிப்புட்டு ஒடிசாவ தாக்குனது ஒரு ரகம். அதுக்கடுத்து இந்த விவகாரத்தை ரஷ்யா செஞ்சிருக்கு. இதுல பார்ட்டிய பெரிய அளவு நிலகுலைஞ்சு போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவனுங்களுக்கு ஆள் கிடைக்கிறதே பெரிய விஷயம். சண்டைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்றது 100ல 2 பேர் தான். அந்த 2 பேர கூட்டிட்டு வந்து கஷ்டப்பட்டு நிக்க வைக்க, அந்த 2 பேருக்கு ரஷ்யா டிக்கெட்ட கிழிச்சு குடுத்தா, உக்ரைனோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதா அதுல ரொம்ப பதட்டமாயிட்டார்கள். அதுபோக இது சீக்ரெட் லொகேஷன். அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா, அப்போ முடிஞ்சுச்சா அப்படிங்கிற மாரி 1 இல்ல 2 இல்ல ஏறக்குறைய 5 லொகேஷன்கள இந்த மாரி வெவ்வேறு இடங்கள்ல குறி வச்சு அடிச்சு தகர்த்திருக்கார்கள். இதுல எவ்வளவு தூரம் மேன் பவர் இழப்பு அப்படிங்கிறத ரஷ்யா தாக்குனதே சொல்லல. தகவல கசிய விட்டு போயிட்டாங்க. காரணம் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள தான் இந்த தாக்குதல். இத சொல்லிட்டு அப்புறம் அங்க இவனுங்களோட கேப்டன் இருந்தான், ஜெனரல் இருந்தான் அப்படின்னு நம்ம கதை சொல்லிக்கிட்டு திரியணும். இது எதுக்கு அக்கப்போர் அப்படின்ட்டா நம்ம பையலுக அடிச்சுட்டு டெலகிராம்ல மட்டும் கசிய விட்டு கிளம்பிட்டார்கள். இவனுங்களுக்கு மிகப்பெரிய சேதாரம். சொல்லாமே இருக்க முடியல. சொல்லியும் தொலைக்க முடியல. அதுக்குன்னு இப்படியாடா முட்டாள்தனமா போய் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பெரிய அளவு சேதாரம். அதுல யூனிட் எவ்வளவு மாட்டுச்சு அப்படிங்கிறது தெரியல. இது பத்தாது அப்படின்னு அடுத்ததாக சில ஜெனரேட்டர்களை ஐரோப்பா கொடுத்து விட்டுருக்காங்க. நான் ஒண்ணு கொடுத்துருப்பேன், 2 கொடுத்துருப்பேன். இது ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டா என்னத்தையோ கொடுத்துருக்கான். அந்த டிப்போவையும் தகர்த்தெறிஞ்சிருக்கார்கள். அதுக்கு அடுத்து எப்படி பார்த்தாலும் வின்டர் வருது, தாக்குதல் நடக்கும் அப்படின்னு சொல்லி இதுகளெல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு சில உபகரணங்கள்லாம் தேவையில்ல. ஏதோ 100க்கு ஒரு 10 ஆச்சும் தேவை அப்படிங்கிற மாதிரி 10 கொடுத்து விட்டுருக்காங்க. அது சேஃப் ஜோன்ல டிப்போ இருந்திருக்கு. அதுவும் தகர்க்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்ததும் சீக்ரெட் லொகேஷன். இப்ப பார்க்கறதும் சீக்ரெட் லொகேஷன். சீக்ரெட்டே இல்லையா உக்ரைனுக்குள்ள அப்படின்னு கேட்கிற மாதிரி ரஷ்யா சம்பவத்தை பண்ணி விட்டுருச்சு. எல்லாமே இந்த சீக்ரெட் லொகேஷனை அடிச்சு தூக்குனது பூராமே மிசைல்கள் தான். ஆளில்லா விமானம் கிடையாது. வான்வெளி தாக்குதல் தான். அக்யூரேட்டா அந்த அளவுக்கு டேட்டாவை புல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ரஷ்யா. இது உக்ரைனுக்கு தாறுமாறான அதிர்ச்சி. இவ்வளவு நாள் சந்தேகப்பட்டு பங்கர்கள் இருக்கக்கூடிய இடம்னு தாக்குனாங்க. இப்ப டேட்டாவை புல் பண்ணி கரெக்டா வான்வெளியில குறி வச்சு தாக்குறாங்க. இந்த பேட்ரியாட் பையன்லாம் எங்க தூங்கிட்டு இருக்கான்னு தெரியல. நமக்கு அப்ப டிக்கெட்டை கிழிச்சிட்டாங்கன்னா அப்படின்னு ஜெலன்ஸ்கி பயம் வந்துருச்சு. அப்ப கூட இன்னைக்கு நடந்த தாக்குதல், இன்னைக்கு நடந்த சேதாரம், மக்கள் குளிர்ல எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். இதை நோக்கி தலைவன் போல. தலைவனோட பயம் அவருக்கு எங்க டிக்கெட்டை கிழிச்சிருவாங்களோ அப்படின்னு. இப்பதான் தெரியுது. ஏன் கொஞ்சூண்டு விஷயத்தையாச்சும் வெளில விட்டாய்ங்க அப்படின்னு. ஏன்னா ரஷ்யா மூர்க்கத்தனமா இருக்கு. இவனுங்க கிரீன்லாந்துல படுத்து தூங்கிட்டு இருக்காய்ங்க. சும்மாவே எல்லாரையும் வம்பிழுத்து வச்சுட்டோம். இதை யாரும் கண்டிக்கவும் மாட்டார்கள். ஏன் அமெரிக்கா, ஐரோப்பாவை தவிர யாருமே இதை அட்ரஸ் பண்ண போறதே கிடையாது.
அதனால ஜெலன்ஸ்கி நல்லா மாட்டிக்கிட்டார். மாட்டிக்கிட்டதுல இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? கையெழுத்த போட்டா தப்பிக்கலாம் நமக்கு தெரிஞ்சு. கையெழுத்த போடாட்டி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நடக்கும். அவருக்கு டிக்கெட்ட கிழிக்கிறதான்னா, அது எப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஒடிஷா வரையும் ரஷ்யாவோட முன்னேற்றத்த யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது எதார்த்தமான உண்மை.